ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 2ல் கவர் ஆகக்கூடிய போக்குவரத்து அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த யூனிட்லேருந்து 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. குரூப் 2 குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த யூனிட்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் வரையும் கேட்குறாங்க. இதெல்லாம் சிலபஸில் டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக். அதனால் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2019 எடிஷனோட 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் செப்பரேட் லெசனே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். 2019 எடிஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2025லாம் இன்ஃபர்மேஷனை கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ 2019 எடிஷன் புக் அப்படிங்கிறது நல்ல ஒரு சோர்ஸு. ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்கும். 2019 எடிஷனில் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும், ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். 2025 நியூ புக் யாரும் நீங்கள் ஓல்டு புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது 2023, 24 இந்த ரேஞ்சில் நீங்கள் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்ஃபர்மேஷன் மோரார்லெஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் படிக்க முடியும். இந்த ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷனுமே இந்த போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் 3 வந்து பிரிக்கலாம். ஒன்று சாலை போக்குவரத்து, இன்னொன்று ரயில் இரும்பு பாதை, ஓகேங்களா, ரயில் போக்குவரத்து. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீர்வழி போக்குவரத்து, கப்பல் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த 3 விதமாக வந்து பிரிக்கலாம் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த சாலை போக்குவரத்து. இந்த சாலை வழிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் அப்டேஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. 2016 இந்த வருஷத்தோட அப்டேட்டோட முடிஞ்சு போயிருக்கும். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது அட் ப்ரெசன்ட் 2026 இது வரைக்கும் இந்த ரோட் பேஸில், அதாவது சாலை போக்குவரத்தில் என்ன அப்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் முதல்ல பார்க்க போகிறது சாலை வழி. சாலை வழி எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? குறுகிய தூர பயணம், ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும். அடுத்தது ரொம்ப அதிகமாக இப்போ சாலை வழி, ரயில், அதுக்கப்புறம் நீர்வழி பயணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாலை மார்க்கமாக தான் கிட்டத்தட்ட 85% பயணிகள், அதுக்கப்புறம் 75% சரக்கு போக்குவரத்து இந்த சாலை மூலியமாக தான் நடக்குது. அப்போது இந்த 3 போக்குவரத்து முறையில் சாலை, ரயில், அதுக்கடுத்தது நீர்வழியில் சாலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதிகமாக 85% அப்படிங்கிறது மக்கள் பயன்பாட்டிலையும் 75% வந்து சரக்கு ஏற்றிட்டு போகிற அந்த பயன்பாட்டிலையும் இது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டில் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன் படி 2016 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சுமார் 56,03,293 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் இருக்குது. அப்போது 2016 இந்தியா வந்து சாலை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே 2வது பிளேஸில் இருக்குது. ரொம்ப முக்கியம் அது. இப்போ 2025-26 இந்தியா சாலை போக்குவரத்து கிடையாது, மொத்தம் சாலை நீளம், அதிகமான சாலைகள் இருக்குது. அந்த சாலை நீளத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா இப்பையும் இது 2வது இடத்தையே தக்க வச்சிருக்கு, ஓகேங்களா. முதல் இடம் எந்த நாடுனா அமெரிக்கா, 2வது இடம் இந்தியா, 3வது இடம் சைனா. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக. அப்போது 2016 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் வந்து இருந்திருக்குன்னா 56,03,293 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை கொண்டு உலகத்தோட 2வது பெரிய சாலை வலைப்பின்னல் அமைப்பை பெற்றுள்ளது. இப்போவும் 2025லையும் 26 இந்த டைம்லேயும் வந்து இந்தியா 2nd பிளேஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது அமெரிக்கா. ஓகே, அடுத்தது இந்தியாவில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் முக்கியமான திட்டம் அப்படின்னா என்னென்னா இந்த பாரத் மாலா பரியோஜனா அப்படிங்கிற திட்டம் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. 2014 2016 வரைக்கும் ஒரு நாளைக்கு சாலை வந்து போடுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டராக இருந்த அதோட சாலை அமைக்கும் வேகம் இப்போது 2026 அட் ப்ரெசண்ட்டில் ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வேகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 2014 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 12
கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலை அமைக்கிறாங்கன்னா 12 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரைக்கும் சாலை வந்து அமைக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து 10 வருஷத்தில் இது 3 மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 2014 12 கிலோமீட்டர் அந்த வேகம் இப்போ 10 வருஷத்தில் 2026 34 கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து இந்த சாலைகள் அமைக்கக்கூடிய அந்த வேகம் வந்து அதிகமாக இருக்குது. இது அட் ப்ரெசன்ட் டேட்டா. ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மொத்த சாலை பிணையத்தில் தமிழகம் முன்னணியில் உள்ள ஒரு மாநிலம். எத்தனை சாலைகள்னா 3 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள். முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டால் அது தமிழகமும் இருக்குது. 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமான சாலைகள். அடுத்தது இது ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன். கிராண்ட் ட்ரங்க் சாலை, கிராண்ட் ட்ரங்க் ரோடு, கிராண்ட் ட்ரங்க் சாலை, கிராண்ட் ட்ரங்க் ரோடு. இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு ஸ்கூல் புக்கில் சர்சா சூரி வந்து அமைச்சது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து உண்மைதான். அவர் வந்து ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணியிருப்பார், அந்த சாலையை வந்து சீரமைச்சிருப்பார். ஆனால் மௌரியர் காலத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் பாட்னா, இப்போ இருக்கிற பாட்னா அப்போ பாடலிபுத்திரம், அங்கே இருந்து தட்சசீலம் வரைக்கும் அதோட பேர் என்னென்னா உத்தரபாதை. அந்த சாலையோட பேர் உத்தரபாதை அப்படிங்கிற பெயரில் தான் இந்த சாலையை முதல்ல அமைச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அந்த சாலை வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து சீரமைச்சிட்டே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு சாலை இருக்குதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்சா சூரி அவர் பீரியடில் தான் சாகி சதக் அப்படிங்கிறது என்னென்னா ராயல் ரோடு. சாகி அப்படிங்கிறது அரசரை குறிக்கும். சாகி சதக் ராயல் ரோடு அப்படிங்கிற அந்த சாலையை சீரமைச்சிருப்பார். சிந்து பள்ளத்தாக்கத்திலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும் அமைத்தவர் சர்சா சூரி. எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை சீரமைச்சது யாருன்னா சர்சா சூரி தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த சாகி சதக் அப்படிங்கிற அந்த பேரை மாற்றிருப்பாங்க. மாற்றிட்டு அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கொல்கத்தாவிலேருந்து பெஷாவர் வரைக்கும் இருந்த இந்த சாலையை கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. தற்போது இப்போ கரண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. 2 பிரிவுகளாக இந்த சாலை வந்து பிரியும், முக்கிய பிரிவுகளாக. இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. NH1 டெல்லி முதல் அமிர்தசரஸ் வரை, இன்னொன்று நேஷ்னல் ஹைவேஸ் 2 NH2 டெல்லி முதல் கொல்கத்தா வரை. இந்த NH1 NH2வே பேரை மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தது எல்லாமே நம்ம படிக்கிறது 2014 2016 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ். நெடுஞ்சாலைகள் நேஷ்னல் ஹைவேஸ் இந்தியாவில் பெரும்பகுதி NH44 பழைய எண் தான் வந்து NH1. அந்த டெல்லியிலேருந்து அமிர்தசரஸ் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அது பழைய எண். புதிய எண் NH44. அதுக்கு அடுத்தது NH2, இது வந்து பழைய பெயர் NH2 நேஷ்னல் ஹைவேஸ் 2. இது புதிய பெயர் வந்து NH19. இது டெல்லி முதல் கொல்கத்தா வரைக்கும். இப்போ என்ன இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த பேர் அப்படிங்கிறது அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, கிராண்ட் ட்ரங்க் சாலை, இதை என்ன மேஜர் பிரிவாக பிரியுது அப்படிங்கிற முக்கிய பிரிவாக பிரியுதுங்கிறது முக்கியம். அதோட சாலையோட பெயர் நேஷ்னல் ஹைவேஸ் 1 2 இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். அது இப்போ என்ன பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் குரூப் 1 பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை. அது வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம மாநில நெடுஞ்சாலைகள், அப்புறம் மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது சாலைகளை பொறுத்த வரைக்கும். தேசிய நெடுஞ்சாலைகள் நேஷ்னல் ஹைவேஸ் மொத்த நீளம், அதாவது ஸ்கூல் புக் நிலவரப்படி 2016 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள மொத்த தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் சுமார் 1,1011 கிலோமீட்டர். 1,1011 கிலோமீட்டர். மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை, இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், NH7. இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரை செல்கிறது. இதன் மொத்த நீளம் 2369 கிலோமீட்டர். குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது இந்தியாவின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH47A. இது எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகத்தை
அதாவது வெல்லிங்டன் தீவை இணைக்கிறது. இதன் நீளம் வெறும் 6 கிலோமீட்டர். சொல்லப்போனால் கரெக்டாக 5.9 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகியிருக்கும் ஒரு சில இடத்துல. இது அப்ராக்சிமேட்டாக 6 கிலோமீட்டர், ஆனால் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5.9 கிலோமீட்டர். இப்போ கூட கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் கூட பண்ணியிருக்கலாம். அதனால் 6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கரண்ட் டேட்டாவை பொறுத்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அடுத்தது இந்த நியூ நம்பரிங் சிஸ்டம், இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு நியூ நம்பரிங் சிஸ்டம் இப்போ NH7 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. NH7ங்கிறது என்ன? மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இப்போ NH44 என்று அழைக்கப்படுகிறது. இது ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2016 மிக நீளமான இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைங்கிறத பார்த்தோம். இப்போ 2026 நிலவரப்படி இந்த NH7 அப்படிங்கிறது NH44 அப்படின்னு மாற்றப்பட்டது. இது ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே போல் NH47A, இந்த மிக குறைந்த நீளம் கொண்ட நெடுஞ்சாலை NH47Aன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது இப்போ NH966B 966B என மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றமும் ரொம்ப முக்கியம். இது ஓல்டு டேட்டா, இது நியூ டேட்டா. குரூப் 1 அப்புறம் குரூப் 2 படிக்கிறவங்க இது கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து படிக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா புரியாது. நம்ம இந்த மாதிரி தனியாக நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மாநில நெடுஞ்சாலைகள். மாநில பொதுப்பணித்துறையால் கட்டமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுறது தான் இந்த மாநில நெடுஞ்சாலைகள். இது 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி இதோட மொத்த நீளம் 1,76,166 கிலோமீட்டர். 1,76,166 கிலோமீட்டர். இப்போ கரண்ட் டேட்டா 2025-26 நிதியாண்டின் தொடக்க நிலவரப்படி இதோட மொத்த நீளம் சுமார் 1,79,535 கிலோமீட்டர். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. எத்தனாயிரம் கிலோமீட்டர் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க 2016 இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியது வரைக்கும். அடுத்து மாவட்ட சாலைகள். இதுவுமே மாநில பொதுப்பணித்துறையால் கட்டமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. 2016 வருஷத்து நிலவரப்படி மொத்த நீளம் 5,61,940 கிலோமீட்டர். இப்போது அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது 6.32 லட்சமாக விரிவடைந்திருக்கு. அப்போ 5.61 லட்சமாக இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 கிலோமீட்டர் வந்து அதிகமாகிருக்கு. 5.61 லட்சத்திலிருந்து 6.32 லட்சம் வரை விரிவடைந்திருக்கு. இதில் மகாராஷ்டிரா மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்குது. அதாவது மாவட்ட சாலைகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலம் இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் முதல் இடத்துல இருக்குது. அடுத்தது கிராமப்புற சாலைகள். இந்த கிராம பஞ்சாயத்தினால் பராமரிக்கப்படுறது கிராமப்புற சாலைகள். 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி மொத்த நீளம் அப்படிங்கிறது 39,35,337 கிலோமீட்டர். இந்தியாவின் மொத்த சாலைகளில் சுமார் 80% கிராமப்புற சாலைகள் தான். பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் 2014 25 வரைக்கும் 2014 வரைக்கும் சுமார் 7.8 லட்சம் கிலோமீட்டர் புதிய கிராமப்புற சாலைகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 2025 நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா மொத்தமாக 7,83,727 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. 2026ஓட முக்கிய செய்திகள், அதாவது இந்த ப்ரெசன்ட் இயர் இப்போ நடக்கக்கூடிய 2026ஓட முக்கிய செய்திகள் இந்த சாலைகளை பற்றி பார்த்திங்கன்னா, மத்திய அரசு பட்ஜெட்டில் சாலைத்துறைக்காக 3.9 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தற்போது தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கும் வேகம் நாள் ஒன்றுக்கு சுமார் 34 கிலோமீட்டராக உயர்ந்து உள்ளது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லிட்டோம் 34 கிலோமீட்டராக உயர்ந்து உள்ளது. ஸ்டார்டிங்கில் வந்து 12 கிலோமீட்டராக இருந்தது, இப்போ 34 கிலோமீட்டராக உயர்ந்திருக்கு. அடுத்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI. நம்ம ஹைவேஸில் போகும்போது
இந்த NHAI அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். டோல் பிளாசா கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் இது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். இது 1995ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் கீழ் ஒரு தன்னாட்சி அமைப்பாக நிறுவப்பட்டது. இது ஒரு ஆட்டானமஸ் பாடி, தன்னாட்சி அமைப்பாக நிறுவப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லை சாலைகள். இது எல்லை சாலைகள் அமைப்பால் கட்டமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. இந்த அமைப்பு 1960 நிறுவப்பட்ட அமைப்பு. லடாக்கில் உள்ள லே அப்படிங்கிற பகுதி, லடாக்கில் உள்ள லே அங்கிருந்து சண்டிகர் வரைக்கும் உலகின் மிக உயரமான எல்லை சாலைகள் அமைப்பு கட்டியுள்ளது. இந்த சாலை வந்து கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4270 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து தங்க நார்கர சாலைகள். இது 5846 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 4 முதல் 6 பாதைகளை கொண்டுள்ளது. 4 இந்திய நகரங்களை வடக்கு தெற்காக இணைக்கிறது. புதுதில்லியிலேருந்து கொல்கத்தா, அடுத்தது சென்னை, மும்பை, மறுபடியும் புதுதில்லி. இதுதான் தங்க நாற்கர சாலைகள். புதுதில்லியிலேருந்து கொல்கத்தா, கொல்கத்தாலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து மும்பை, மும்பையிலேருந்து மறுபடியும் புதுதில்லி. எப்படி இந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். தங்க நாற்கர சாலைகள். அடுத்து வடக்கு தெற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள். இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்கக்கூடியது தான் இந்த சாலைகள். நீளம் வந்து 4076 கிலோமீட்டர். கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள்னு பார்த்தீங்கன்னா, இது அஸ்ஸாம் மாநிலத்தில் சில்சார், அப்புறம் குஜராத் துறைமுக நகரமான போர்பந்தர் இதை வந்து இணைக்குது. கிழக்கு மேற்கு அப்படின்னா இந்த பக்கம் அஸ்ஸாம்லேருந்து இப்படி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும். கிழக்கு மேற்காக இணைக்கக்கூடிய சாலைகள். இதோட நீளம் 3640 கிலோமீட்டர். இந்த 2 நெடுஞ்சாலைகளும் எங்கே சந்திக்குதுன்னா, இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஜான்சியில் சந்திக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விரைவு சாலை, எக்ஸ்பிரஸ் வே. இது வந்து அதிவேக போக்குவரத்துக்காக அமைக்கப்பட்ட மிகச்சிறந்த சாலைகள். இது எங்கே இருக்குது? மும்பை பூனே விரைவு சாலை. அடுத்தது கொல்கத்தா டம்டம், கொல்கத்தாவிலேருந்து டம்டம் விமான நிலைய விரைவு சாலை. அப்புறம் துர்காப்பூர்லேருந்து கொல்கத்தா விரைவு சாலை. புதுதில்லியிலிருந்து ஆக்ரா இடையேயான யமுனா விரைவு சாலை. அதுக்கு அடுத்த என்ன சாலை இருக்குன்னா, பன்னாட்டு நெடுஞ்சாலைகள், இன்டர்நேஷ்னல் ஹைவே. இந்த சாலைகள் அண்டை நாடுகள், நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரோடு வழியாக தொடர்பை மேம்படுத்த உதவுது. இதோட நிதி உதவின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம், த யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன்ஸ் ஃபார் ஏஷியா அண்ட் த பசிபிக், இதோட அக்ரனிம் அப்படிங்கிறது ESCAP, எஸ்கேப். இதோட உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கி நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இணைப்பு இதெல்லாம் இணைக்குது. இந்த சாலைகள் இந்தியாவுடன் அதன் அண்டை நாடுகளான பாகிஸ்தானை இணைக்குது. அப்புறம் நேபாளம், பூட்டான், வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகியவற்றை இந்த இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணைக்குது. அடுத்தது முக்கிய குறிப்பு அப்படிங்கிறதுனா, இந்தியாவில் சாலைகள் அடர்த்தி, சாலைகளோட மொத்த இந்தியாவையும் எடுத்துக்கிட்டோம்னா சாலைகளோட அடர்த்தி கேரளாவில் அதிகமாகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மிக குறைவாகவும் உள்ளது. இதுதான் நம்ம போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் சாலை தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தாச்சு. 2016 கரண்ட் அப்டேட் வரைக்கும், இன்றைக்கி 2026 என்ன நடந்திருக்கு வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. எத்தனை வகையான சாலைகள் இருக்குது, அது என்னென்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. இது உங்களோட குரூப் 1 எக்ஸாமுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.